ஃபைனலி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ட் பீட் சீசன் 3 எபிசோட் இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ 4 எபிசோடுமே நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் தான் காட்டிருக்காங்க, இதெல்லாம் தான் இனிமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கணிப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீனா அண்ட் ரதி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. நம்ம ரீனா வந்து விஜய் கூட, நம்ம ரதி வந்து அவங்க ஃபேமிலி தேவ் ஃபேமிலியோட இருக்காங்க. நம்ம அர்ஜுன் வந்து அந்த ஆர்ட் ஹாஸ்பிடல்ல இருந்து விலகிட்டு அவர் வந்து காலேஜ்ல சேர்ந்துட்டாரு. சோ அந்த ஆர்ட் ஹாஸ்பிடல்ல இப்போதைக்கு சிஓ மானசா இருக்காங்க. பழைய ஆளுங்க யாருமே கட்டல, ஒன்லி நம்ம ராக்கி மட்டும் தான் காட்டிருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே புதுசா காட்டிருக்காங்க. புதுசால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நல்ல கேரக்டர்ல, ஒரு சிலர் வந்து டெரரான கேரக்டர்ல காட்டிருக்காங்க. அவங்க இந்த டெரரான எல்லாருமே கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா மானசா தான். ஹாஸ்பிடல் ஒரு வழி பண்ணணும்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுல ஆராதனன்ற ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் காட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பெருசா பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு போல, அந்த கேரக்டருமே காட்டிருக்காங்க. உடனே அந்த பொண்ணு நல்ல கேரக்டர் தான், பட் அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்ற மாதிரி காட்டிருக்காங்க. சோ இந்த சைடுல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து தனியா இருக்காங்க. விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால ரீனா வந்து ரொம்ப துடிப்பா இருக்காங்க. எப்படியாவது அந்த பாப்பா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடுல நம்ம ரீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரஷ் காட்டிருக்காங்க. அந்த பையன் பேர் தான் கதிர். இந்த சைடுல பாத்தீங்கன்னா அர்ஜுனுக்கு வந்து ஒரு கிரஷ் காட்டிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் தான் மது. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு கிரஷ் காட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் கிட்ட பேச விருப்பம் இருக்கு. ஆனா வந்துட்டு நம்மளோட ரீனா வந்து அர்ஜுனை மறக்க முடியல, நம்ம அர்ஜுனுக்கு வந்து நம்ம ரீனா மறக்க முடியல. ரெண்டு பேரோட நினைவுகள் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் பேசிக்க கூடாது அப்படின்றத தெளிவா இருக்காங்க. நம்மளோட ரதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே மறக்கல. அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் தான் இருக்கு. நம்மளோட ரீனா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. நம்மளோட விஜய் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க லைஃப் பாத்துட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட், நம்ம ரீனாக்கு வந்து போன ஏழு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து ரீனாக்கு ஏதோ பெருசா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எதுவா இருந்தாலும் அவங்க அது பழைய நினைவுகள் எது வந்தாலுமே அவங்க வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி அவங்க உயிர் போற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வலி ஏற்படுது. சோ அது வந்து ஒரு ட்விஸ்டா வச்சிருக்காங்க. இல்ல மெயின் ட்விஸ்ட் என்னன்னா நம்மளோட விஜய்க்கு ஒரு பேர காட்டியிருக்காங்க, ஒரு பொண்ணு காட்டியிருக்காங்க. சோ அந்த பொண்ணு எப்படி விஜய் மனசுல இடம் பிடிப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஒரு கேரக்டர் ஒரு இதுவா பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த 4 எபிசோட்ல கவர் பண்ணிருக்காங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா திரும்ப வந்துட்டு கண்டிப்பா நம்ம அர்ஜுன் அண்ட் ரீனா தான் சேருவாங்க. ஆனா அவங்க எப்படி சேருவாங்க, எப்படி பழசெல்லாம் மறந்து ஒன்னா சேருவாங்க அப்படின்றது. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு இவங்களோட கல்யாணம் ஆகுமா, நம்ம ரதி வந்து ரீனா திரும்ப ஏத்துப்பாங்களா, இதெல்லாம் தான் இந்த இயர் எபிசோட்ல கவர் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வீக்லி மார்னிங் 8 o'clock நம்மளோட ஆர்ட் பீட் சீசன் 3 அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து அப்லோட் ஆயிடும். சோ கண்டிப்பா நம்ம சேனல்ல இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். சோ வந்துட்டு நம்மளோட அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. சோ பாப்போம் நெக்ஸ்ட் வீக்ல. பை.